சென்னை அசோக் நகரில் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நடந்த சென்னை அசோக் நகர் பள்ளியில் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உதவி ஆணையர் பள்ளியில் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகிறார். சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நடந்த சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறை உதவி ஆணையர் பள்ளியில் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகிறார். சொற்பொழிவு விவகாரம் குறித்து தலைமை ஆசிரியர் மற்றும் அங்குள்ள ஆசிரியர்களிடமும் உதவி ஆணையர் விசாரணை நடத்தி கொண்டு வருகிறார். சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே போராட்டக்காரர்களிடம் உறுதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். விவரங்கள் என்ன? சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 3 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு என்ற விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் துறை ரீதியாகவும் அதே போல இந்த சொற்பொழிவை ஆற்றியவர் மீது காவல்துறையில் அந்த குற்றவியல் நடவடிக்கைக்காக புகார்கள் கொடுக்கப்படும் என்று அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த சம்பவம் நடந்தன்று, அதாவது 3 நாட்களுக்கு முன்பாக இந்த கல்வி சாராத ஒரு சொற்பொழிவு என்று மாணவர்களுக்கு சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அந்த விவகாரத்தில் அன்று என்ன நடந்தது, என்ன மாதிரியான விவகாரங்கள் குறித்து அவர் பேசினார். சில வீடியோக்கள் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பதியப்பட்டிருக்கின்றன. சில வீடியோக்களை அவரே தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்கின்றார். இதை தவிர்த்து மற்ற என்ன கருத்துக்களை அவர் பேசியிருந்தார், மாணவர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தியிருந்தது, பல மாணவர்களும் அந்த நிகழ்ச்சியின் பொழுது கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள், என்ன மாதிரியான சொற்பொழிவு நடத்தப்பட்டது, என்ன மாதிரியான கருத்துக்கள் கூறப்பட்டது என்பது தொடர்பாக இங்கு சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றக்கூடிய சில ஆசிரியர்களிடம் இங்க இருக்கக்கூடிய காவல் உதவி ஆணையர் சில கருத்துக்களை கேட்டறிந்தார். தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறை மூலமாக ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு புகார் என்பது அளிக்கப்படும் பட்சத்தில் தொடர்ச்சியாக குற்றவியல் நடவடிக்கைகளுக்காக தற்பொழுதே விசாரணையை காவல்துறையினர் தொடங்கியிருக்கின்றார்கள். அன்று இந்த சொற்பொழிவு நடந்த இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேசப்பட்ட விவகாரத்தில் அன்று என்ன நடந்தது என்பது குறித்து ஆசிரியர்களிடம் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன விஷயங்கள் என்பது தொடர்பாக கேட்டறிந்திருக்கின்றார்கள். பிரபாகரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.